வருகிற ஜூன் 22ஆம் தேதி நம்ம மதுரையில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கு. ரொம்ப பெரிய அளவுல நடக்க இருக்குங்க. அதில எல்லாருமே எதிர்க்கட்சிகள்லாம் ஒரு கேள்வி எழுப்புது. இது வந்து அரசியல் மாநாடா மாத்த பார்க்கிறது பிஜேபி அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து பயங்கரமா அத ஒரு பூதாகரமாக்குறாங்க. எதுவா இருந்தா என்ன? அதாவது இந்துக்களுக்கு முருக பக்தர்கள் வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி இந்து முன்னணி வந்து இத நடத்துது. முருக பக்தர்கள் ஒன்றிணைய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமா இந்த இடத்த நாங்க பார்க்குறோம். இது தேவையும் கூட இந்த நேரத்தில. இதில அரசியல் புக வேண்டிய அவசியம் இல்ல. அரசியல் பூந்தால் கூட தப்பு இல்ல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா, இந்துக்களுக்கு இங்க வந்து இது இந்துக்கள் பெரும்பான்மையான உள்ள மண்ணு அப்படின்னாலும் கூட, இந்துக்கள வந்து பெருசா வந்து இந்த திராவிட கட்சிகள் மதிக்கிறதே கிடையாது. காரணம், நம்மளுடைய பண்டிகை எல்லாமே எந்த பண்டிகைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூட அவங்களால சொல்ல மாட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ரெகுலராவே அவங்க வஞ்சிக்கப்படுகிற மக்கள் உண்மையிலே இங்கே இந்து மக்களா தான் இருக்கிறாங்க. இந்த இந்த வகையில. அத வந்து அத நிவர்த்தி பண்ணி அவங்கள வந்து வெளியேத்துற வேலைய தான் பார்க்குறதுக்கு அரசியல் மாநாடா இது மாறுனா தவறே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட அது. ஒரு ஆட்சிக்கு ஒரு முதல்வர் வருகிற போது, கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து அப்படின்னு 3 சமூகத்தினரும் இங்க வந்து வசிக்கிற போது, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஒரு தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றது உங்களுக்கு வந்து முடியல அப்படின்னா, அப்ப இந்துக்கள் இங்கே வந்து வஞ்சிக்கப்படுகிறவர்களா தானே இருக்கிறாங்க. அத எப்படி வந்து இந்து மக்கள் ஏற்பாருங்க? அப்ப இந்து மக்களுக்கும் வந்து ஒரு அடிப்படையில ஒரு கோவம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா, நாங்க ஒரு முதல்வர தேர்ந்தெடுக்கிறோம். ஏன்னா, இன்னொரு விஷயம் நீங்க நுட்பமா பாருங்க. முஸ்லிம்ஸும், கிறிஸ்டியனும் சேர்ந்து மட்டுமே முதல்வர தேர்ந்தெடுத்துற முடியுமா? இந்து பெரும்பான்மை உள்ள ஒரு மாநிலம். இந்தியாவே இந்து பெரும்பான்மை உள்ள நாடு தான். அதில தமிழ்நாடும் இந்துக்கள் பெரும்பான்மை உள்ள ஒரு மாநிலமா தான் இருக்கு. அப்ப நீங்க எங்களுக்கு பெரிய சலுகைங்கிறது வேண்டாம். எங்களுக்கு சலுகை எங்களுடைய உரிமைய பறிக்கிறீங்களே! நாங்க நாங்க கேட்கிறது ரொம்ப குறைந்தபட்சமான ஒரு உரிமைய தான் கேட்கிறோம். நாங்க செந்தளிப்பா எல்லாரும் சேர்ந்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுகிற தீபாவளி, ஒரு பொங்கல், ஒரு தமிழ் வருட பிறப்பு, ஆயுத பூஜை இந்த எதுக்குமே உங்களுக்கு சொல்றதுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குதே! இப்ப உங்களுக்கு அது எதிர்ப்பா கூட இருக்கட்டுங்க. அது உங்களுக்கு தேவையில்ல. அது எனக்கு இதில நம்பிக்கை இல்ல. இருக்கட்டும் பரவால்ல. ஆனா, இந்த தமிழ்நாட்டின் நீங்க முதல்வரா தேர்ந்தெடுக்கிற போது, நான் முதல்வர மட்டும் சொல்லல. அந்த கட்சியில உள்ள நெறைய பேர தான் நான் சொல்றேன். எல்லாருமே இங்க இந்துக்கள் மக்கள் ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிறது கூட உங்களால எடுத்துக்கொள்ள முடியலங்க அப்படிங்கிறபோது, எவ்வளோ வருத்தமா இருக்கு எங்களுக்கு. ஏன் அப்புறம் நான் உங்களுக்கு ஓட்டு போடணும் உங்களுக்கு நாங்க? எதுக்கு நீங்க வந்து முதல்வர் ஆகணும்? எங்களுக்கு அடிப்படையான ஒரு விழாக்களுக்கு கூட உங்களால வந்து வாழ்த்துக்கள் சொல்ல முடியலன்னா, நாங்க எதுக்காக உங்கள நாங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வ வந்து சொல்றதுக்கு தான் இந்த மாநாட பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். இது அரசியல் மாநாடா ஆனாலும் தவறு இல்ல. அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான். ஏன்னா, நீங்க வந்து காலங்காலமா நீங்க வந்து இந்துக்கள் ஓட்ட வாங்கிக்கிட்டு, இந்துக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டீங்க. அப்படின்னா, நான் இந்துக்கள் நீங்க செய்ய மாட்டீங்கன்னா, இப்ப ரோடு போடுறது எல்லாத்துக்குமே இந்துக்கள் பயன்படுத்துறாங்க. அந்த மாரி சொல்லல. இந்துக்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க வந்து கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கிறது எங்களுடைய தீர்க்கமான ஒரு முடிவா இருக்கு. அதன்படி இந்த மாநாட்டுல இந்துக்கள முன்னணிப்படுத்தி அரசியல் படுத்தினாலும் தவறில்லை. வெல்க அ இந்த த முருக பக்தர் மாநாடு மிகப்பெரிய அளவுல வெல்லணும். எல்லாருக்கும் முருகர் வந்து அருளை கொடுக்கணும். எங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கும் அருளை கொடுக்கணும். அவரும் அ நல்ல வளமோடும், நலமோடும் வாழணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.